இருக்கிற மதுரையில வடக்கே 7 கல் தொலைவில் மணவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரு பாண்டிய அரசுக்கு உட்பட்டது. அந்த நகரத்துல தனஜெயன் அப்படின்னு ஒரு வணிகன் இருந்தான். அவன் எல்லா ஊர்களுக்கும் போய் வியாபாரம் பண்ணுவான். அப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்கு போயிட்டு வரப்ப இரவு வேலை ஆயிடுச்சு. அவன் ஒரு கடம்பாவனத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப டகன்னு ஒரு ஒளி வீசுச்சு. அவன் அது என்னன்னு பாக்குறப்ப தேவர்கள் எல்லாம் வந்து ஒரு லிங்கத்தை நம்ம சொக்கநாதரை வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த தனஜெயன் அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்தான். விடிஞ்சதுக்கு அப்புறமா இறைவனை வணங்கி ஊர் வந்து சேர்ந்தான். வந்த உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா? நம்ம பாண்டியன் மன்னன் குலசேகரன் கிட்ட போய் தான் பாட்டோட எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான். அன்னைக்கு இரவு சித்தர் ஒருவர் நம்ம மன்னருடைய கனவுல வந்து அந்த கடம்பாவனத்தை ஒரு அழகிய நகரமா ஆக்குமாறு சொன்னாரு. உடனே விழித்தி எழுந்த மன்னன் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் தவமுறைகள் ஆலோசனை கேட்டார். எல்லாரும் சேர்ந்து அந்த கடம்பாவனத்துக்கு போனாங்க. அங்க கொற்றாமலை குளத்துல நீராடி பொன் விமானத்தின் கீழ் இருக்கும் சொக்கேஸ்வரரை வணங்கி பல பணியாளர்களை கொண்டு அழகிய நாடமைக்க காட்டை திருத்தி செப்பனிடை ஆணை பிடிப்பட்டான். ஊரோட இன்ஜினியர் யாருன்னு தெரியுமா? நம்ம சிவபெருமாள் தான். நம் மீனாட்சி, நம் மரபு, நம் கதைகள்.